ஜனகி சந்தியாசில்ல நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். புவனேஸ்வரிக்கு செம பல்பு கொடுத்தாங்க. நம்ம சிவராமனும் சரி, மணியும் சரி, மாயாவும் காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாயா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க சீனுவை பார்த்து. இங்கே பாரு, நம்ம மொத்த குடும்பம் மனம் எல்லாமே போகுது. இப்போ வந்து நான் உன்னை வேணான்னு காதல் வேணான்னு சொல்லி இப்போ வந்து எடுத்த முடிவை விட இப்போ பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு. விடு, எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பான். எப்படி நீ பார்த்துப்ப அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கரெக்டாக வந்து பெரியப்பா வேற பாரு அப்படின்னு கதவை திறந்து கோட்டையில் பார்க்குறாங்க. மொத்த கிராமமும் வந்து நின்றுட்டு இருக்கு. பெரியப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்களாம், பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஏதாவது ஐடியா பண்ணு அப்படின்னப்ப கரெக்டாக வந்து மாயா வந்து ஐடியா பண்ணிடுறாங்க. உடனே நீ உன் ஃபோனை கொண்டா, என் ஃபோன் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ஃபோன் பண்ண போகிறேன், குமார் அண்ணனுக்கா அப்படின்னு. வேணாம், குமார் அண்ணன் வந்து இப்போ ஊரில் இல்லையா, நான் காலையிலேயே பேசியிருந்தேன், அவர் வந்து வெளியூரில் இருக்காராம் அப்படின்னு. அப்போ வேறு வழியே இல்லையா, நம்மளை காப்பாற்றுறதுக்கு யார் தான் வருவா அப்படிங்கிறப்ப நீ முதல்ல ஃபோனை கொண்டா அப்படிங்கிறப்ப, ஆமாம் என் ஃபோனை வாங்கி நீ யார்கிட்ட இப்போ உதவி கேட்க போகிற அப்படின்னோடனே கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கேன், என்னை கொஞ்சம் மூளையை யோசிக்க இப்போ தான் சரியான ஐடியா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாமா, நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னோடனே, என்னம்மா உனக்கு பிரச்சனைனா நான் உடனே வந்துடுவேன் அப்படின்னோடனே, என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்ப பக்கத்தில் கூட சீனு இல்லையா அப்படின்னோடனே, சீனும் இருக்கா, நாங்கள் ரெண்டு பேரும் தான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. என்ன சொல்கிற அப்படின்னோடனே, நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே சாமி கும்பிடலான்ட்டு வந்திருந்தோமா, வந்திருந்தப்போ எங்கள் யார் ஏன்னு தெரியல, திடீர்னு வந்து யாரோ சூழ்ச்சி செஞ்சுருக்காங்க, எங்கள் ரெண்டு பேரை வச்சு கதவை வந்து சாத்திட்டு போயிட்டாங்க. சாத்திட்டு போனதுனால வந்து நாங்கள் ரெண்டு பேரும் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா கதவை திறக்க சாவி வேணால் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறப்ப, அதெல்லாம் இல்லை மாமா, அதோட பெரிய பிரச்சனையில் வந்து ஊர் மக்கள் எல்லோரும் வந்து வெளியில் வந்து நிற்கிறாங்க. என்ன பிரச்சனைனா எங்கள் ரெண்டு பேரையும் வந்து தப்பாக ஏதோ பேச போகிறாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அதனால் வந்து கதவை திறக்கிறப்ப நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் வெளியில் போனோம்னா சிக்கலாகி போயிடும். அதனால் உள்ளே நீங்கள் எப்படியாவது இங்கே உள்ளே வர்றதுக்கு பாருங்கள் அப்படிங்கிறப்ப, தேவையே கிடையாதுமா, இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் ஊர் மக்கள் தானே இருந்தாங்க, நான் ரெகுரம் அவரை அழைச்சிட்டு வந்துடுறேன்னு. அச்சச்சோ, அவரை அழைச்சிட்டு வர முடியாது, ஏன் அழைச்சிட்டு வந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்ப, ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி அவர் கிளம்பி பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்கிறதுக்காக வந்து அவரை கூப்பிட்டுட்டாங்க. அதனால் கிளம்பி ஜீப்பில் வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் இங்கே வந்து கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் வந்து வெளியில் வரணும், அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணுங்கள் அப்படின்னோடனே, நீ ஃபோனை வைமா, நான் எப்படி நீ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே டக்குன்னு வந்துடுறேன்னா இல்லையான்னு பாரு, நீ ஒன்றும் பதட்டப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சோன்னே வந்து என்ன யார்கிட்ட பேசினேன் அப்படின்னு, வேறு யார், உங்கள் அப்பா கிட்ட தான் பேசியிருக்கேன் அப்படின்னோடனே, அவர்கிட்ட சொன்னால் அவர் என்ன நடக்கும், நீ உங்கள் அப்பாவை குறைச்சி இடப்படாத, உன்னோட புத்திசாலி தான், அவர் எப்படியும் வந்து நம்மளை வந்து காப்பாற்றிடுவார், நீ தைரியமாரு அப்படின்னு மாயாவை சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னமோ நீ சொல்கிற சரி அப்படின்ட்டு கரெக்டாக இந்த பக்கம் வந்து எல்லோரும் முன்னாடி இருக்காங்க. முன்னாடி இருக்கிறப்ப அந்த சமயத்தில் பின் பக்கம் வழியாக வந்து கரெக்டாக வந்து ஏணிப்படியை போடுறாங்க. ஏணிப்படியை போட்டப்போ வந்து சிவராமனும் வந்துடுறாப்புல. என்ன மேலே ஏறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு, ஏணிப்படியில் போகலான்ட்டு உள்ள மாயாவும் சீனுவும் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள வந்து சூழ்ச்சி ஏதோ பண்ணி மாட்டி விடுறதுக்கு யாரோ வந்து திட்டம் போட்டிருக்காங்க, அதை நம்ம முறியடிக்கணும் அப்படின்னா நானும் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனும் வந்து கூட நம்ம ரெண்டு பேரும் போனால் ஒரே குடும்பமாக சந்தேகப்படுவாங்கனால இன்னும் ரெண்டு பேர் சிவராமன் அவங்க கூட இருந்த ஆளுங்களையும் உள்ளே ஜம்ப் பண்ண சொல்லிடுறாங்க. ஜம்ப் பண்ணி முடிச்சு உள்ளே வந்ததுக்கப்புறம், மாயா நீ தைரியமாக இரு, அதான் நாங்கள் வந்தாச்சுல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம் எப்படி வந்தீங்க, அதெல்லாம் வரபடி குதித்து வந்தாச்சு, இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிறப்ப, நாங்கன்னு சொல்கிறீங்க, வேறு யார் வந்திருக்கா அப்படின்னு. இங்கே பாரு, சித்தப்பா வந்திருக்காங்க, கூட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னப்போ, அப்படியா நல்ல வேலை, இனிமேல் வந்து பயப்பட தேவையில்லை, எதுக்கு இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு. அப்புறம் கோயிலுக்குள்ளே நம்ம குடும்பமாக இருந்தால் சந்தேகம் வந்துடும்ல, அதனால தான் மொத்தமாக இன்னும் ரெண்டு பேரும் சேர்த்துக்கிட்டாச்சு அப்படின்னு. சூப்பருங்கிறாங்க. கதவை திறந்து பார்க்குறப்ப முதல்ல மாயாவும் இவங்களும் வராங்க. சீனும் அதை பார்த்தோன்னா கோவப்படுறாங்க. அந்த சமயத்தில் மணி வந்து கலாட்டா பண்ணி, என்ன யாரை கேட்டு இருக்கிறப்ப மூணுங்கிறாங்க, செம பல்பு வாங்குறாங்க புவனேஸ்வரி.